கடைவிதி தமிழக வியாபாரி சம்மேளனத்தினுடைய தலைவர் என்ற முறையில் கேஎல்மணி என்ற முறையில் எங்களுடைய மெம்பராகத்தான் மயில் மார்க்கு செம்பார நிறுவன இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு பாரம்பரியமாக ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ காழ்ப்புணர்ச்சியோட இந்த நிறுவனத்தினுடைய பெயர் கெடுக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். இது வந்து அரசாங்கத்தில் மட்டுமல்ல, நாங்கள் எங்களுக்கு பொறுத்தளவுக்கு கோவை மாவட்டத்தில் 7000 கடை இருக்கு. மாவட்டத்தில் தமிழக வியாபாரி சங்கம் 7000 கடையை வைத்திருக்கிறோம். எந்த கடையில் சாப்பிட்டு ஒரு யாரும் இடத்துல உயிர் சேதம் ஏற்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்ததே இல்லை. அப்பேற்பட்ட பொருள் இன்றைக்கு ஏதோ விஷமிகள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்களுடைய செம்பாரவியை அழிக்க வேணாம் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கார்கள். நாங்கள் தமிழக வியாபாரி சம்மேளனம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். காவல்துறையில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். நல்லொரு நிறுவனத்தை வந்து கெடுத்துவதற்கு யாரு நினைத்தாலும் யாராலும் முடியாது. நீங்க இன்னைக்கு சேனல் நல்லா வந்திருக்கீங்க. அந்த நிறுவனத்தை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. செம்பாரவா என்றாலே மயில் மார்க்கு தான். அந்த செம்பாரவை யூஸ் பண்ணி இன்னைக்கு யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் வந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏதோ உள்நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்தை கெடுத்த வேணும், இவங்க வியாபாரத்தை அழிக்க வேணும் என்று நினைக்கிறார்கள். தமிழக வியாபாரி சம்மேளனத்தை பொறுத்த மட்டில் வியாபாரிகளை ஊக்குவிக்கிறது தான் எங்களோட கடமை. மக்களுக்கு வந்து நல்ல பொருளை நாங்கள் கொடுக்கணும். அரசாங்கம் என்ன விதிமுறை இருக்கானா அந்த விதிமுறைப்படி தான் நாங்கள் பொருள் விற்று கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சேனல் வந்து இது வந்து விளம்பரம் மட்டுமல்ல, இது வந்து தவறான செய்தி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுட்டா அவர் கோர்ட்லேருந்து இதனுடைய நகலெல்லாம் வாங்கியிருக்கார்கள். நாங்கள் வந்து உக்கடம் காவல் நிலையம் முருகேசன் ஏசி அவர்களை நேரில் சந்தித்து பேசணும். அவர் சொன்ன அப்புறம் கிரைமில் நாங்கள் போய் பேசணும். அவங்க சொல்ல நல்ல நிறுவனங்க, எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு, அருமையான நிறுவனம். இது யாரு செஞ்சிருக்காங்களா, இதுக்கு யாரு உடந்தையா இருக்காங்களா, கண்டிப்பாக நாங்கள் அவங்கள பிடித்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், சேனல் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்கலாம், இருக்கும்போதே அடுத்த நாள் வந்து என்ன சொல்ற அந்த நபர் வந்து இறந்து விட்டார்கள். இப்படி வதந்திகளே பூரா பரப்புறா வாட்ஸ்அப்பு. இது யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. சேனல் கூட நல்ல செய்தி தான் சேனலில் பொறுத்த அளவுக்கு நீங்க போடுறீங்க. வாட்ஸ்அப் அப்படி இல்லை, பல மோசமான செய்திகளை நீ பரப்பி கொண்டு இருக்கார்கள். ஏன்னா யாரும் நினைத்தாலும் மயில் மார்க் என்ற நிறுவனத்தை, அவங்களுடைய செம்பாரவா நிறுவனத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த வியாபாரம் கிட்டத்தட்ட 60 வருடம் இருக்கா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு 200 வருடமானாலும் அவர் அழிக்க முடியாது. அருமையான நபர்கள் 2 பேரும் வந்து பக்கமா இருக்காரு. அருமையான நபர்கள். எங்களுக்கு எல்லாம் பக்கபலமா இருக்கும், சம்மேளனத்திலும் பக்கபலமா இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த செய்தி வந்து நல்ல மக்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி நல்ல போடணும்னு எங்களோட ஆசைங்கண்ணா. தனியார் ஆய்வக ஒருத்தர் தான் இதுக்கு வந்து மெயினா நிற்கிறாரு. இன்னைக்கு நீ செய்தியெல்லாம் வந்து காலையிலேயே பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க, டிவி செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு அரசியல் நபர் இன்னைக்கு வந்து நேற்றுக்கு எழுந்த பிரச்சனையா இருக்கான். அதே மாதிரி வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வாங்கலாம், 5 கோடி வாங்கலாம், அப்படி திட்டத்தோட வந்து இன்னைக்கு வந்து உள்ள வந்திருக்கிறார்கள். ஆனா இவரை பொறுத்தளவுக்கு நாங்க பேச்சுவார்த்தைன்றது கிடையாது. சட்டம் என்றால் அந்த சட்டத்திலே எப்படி இருக்கானா சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும். அதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். சங்கம் என்றது இன்னைக்கு வந்து கோவை மாவட்டத்திலே வலுவான சங்கம் தான் தமிழக வியாபாரி சம்மேளனம். அதனால வந்து நீங்க சேனல் மூலமாக இந்த செய்தியை மக்களிடம் சொல்லி, செம்பாரையில் எந்த விதமான கலப்படம் கிடையாது, நல்ல பொருள் என்றது நீங்களும் இந்த பேக்கெட்டை வாங்கி உங்கள் வீட்டில் சமைச்சு உறுதிப்படுத்தின பிறகு இந்த சேனலில் வந்து வெளியிட வேண்டும் சொல்லி
என்னுடைய வாழ்த்துடைய முடிக்கிறோம்.